சிம்ம ராசி உங்களுக்கான மார்ச் மாதத்துக்கான பலன்கள் பார்க்கலாம். உங்களுடைய தொழில், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்ச் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னா, தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய பவர் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரிய வரும். நீங்க வந்து ஒரு ஜூனியர் போஸ்டிங்கில் இருந்தால் கூட உங்களுடைய சீனியர்ஸ் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய ஒர்க்கை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. பரவாயில்ல, உங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குது, இந்த கேட்டகரியில் இருக்கீங்க, இந்த பொசிஷனில் இருக்கீங்க, ஆனாலும் உங்களால் இந்த அளவுக்கு யோசிக்க முடியுது, உங்களுக்குள்ள இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்றத உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. சில பேர் உங்களுடைய சஜஷனையும் கேட்பாங்க. இப்போ பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா கூட பிஸ்னஸில் நீங்கள் கொலாபரேஷன் இல்லாமல் தனியாக நின்று ஒரு பிஸ்னஸை பண்ணுறது, ஸோ அது உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய வலிமையும் மற்றவங்களுக்கு எடுத்து காட்டும். அப்போ உங்களுடைய பவர் என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, எல்லா விஷயங்களையும் வெளியே வந்து கொண்டு வர விதமாக உங்களுடைய கரியர் லைஃப் இந்த மார்ச் மாதம் இருக்கும். அண்ட் நீங்கள் அதே மாதிரி பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்களில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்ததுன்னா அதை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணிடணும். நீங்கள் அதை மன்னிக்கணும். நீங்கள் மன்னிக்கும் போது மட்டும்தான் உங்களுடைய அந்த பவர் இன்னும் அதிகமாகும். ஸோ நீங்கள் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது இல்லை பனிஷ் பண்ணுறது, இதனால் உங்களோட டிக்னிட்டி குறையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் மோர் ஸ்ட்ராங்கராக, பவர்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு தெரிவிங்க. அதனால் உங்களுக்கு சில வாய்ப்புகளும் கிடைக்கும். சிம்ம ராசிக்கு ரிலேஷன்ஷிப், லவ், மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் லவ், மேரேஜ் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங் உங்கள் பார்ட்னரோட இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும், கண்கூட பார்க்க முடியும். அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, யாராவது உங்களுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி சைடில் இருந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்னாக இருக்கிறவங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்கான ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. லைக் தூதுவர் மாதிரி யாராவது செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப அது பெஸ்ட்டான ஒன்றா இருக்கும். மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஸோ உங்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகிறதுக்கான சில ஹெல்ப் அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், இவங்க சைடில் இன்வைட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால், கெட் டுகெதர் பார்ட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதில் வந்து கலந்துப்பீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு 2 பேருக்கும் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை, மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது கிளியர் ஆகிடும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஈவெண்ட்டை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கலந்துக்கிறதே உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மாதம். ஸோ சிம்ம ராசி உங்களுடைய பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ரெக்கவரி கிடைக்கும். அப்பாடா இப்போ தாண்டா எல்லாம் நிம்மதியாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொடுத்தாலும், ஒரு ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்டை கொடுத்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு பணமாக கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும். இப்போது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது வந்து ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, உதவி செஞ்சுருப்பீங்க, அவங்களுக்கு கூட மேலே ஒத்தாசையாக இருந்திருப்பீங்க, லைக் ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க. அது இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அதுவும் பணமாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஆறுதலாக சொல்லக்கூடிய வார்த்தை, கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். ஓகே, பணப்பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போ தான் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன், நிம்மதியாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு நிம்மதியான தூக்கம், நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள்ல இருக்கும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்திற்கான மாதம் அப்படின்றது சொல்லலாம். இப்போ வெளியூரில் போய் படிக்கணும் ஆசைப்பட்றேன், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் ஆசைப்பட்றேன், என்னுடைய இடத்த மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய சில பேருக்கு கிளாஸ் மாறணும்னு நினைப்பீங்க, அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாறணும்னு நினைப்பீங்க, ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த சேஞ்சஸ் நடக்கும். இந்த மாதம் அதற்கான ஒரு இனிஷியேட்டிவை நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா, ஒரு செயலில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நடக்கக்கூடிய சேஞ்சஸ் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அவுட்கம்ஸை கொடுக்கும், நன்மையாக இருக்கும் அந்த சேஞ்சஸ். ஸோ அப்படியான ஒரு விஷயங்கள் நடக்கும்.
சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதியவர்களுக்கு இந்த மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் உங்களுடைய வெற்றியை மற்றவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களை வந்து வெற்றி பெற்ற நபராக பார்ப்பாங்க. ஓகே, வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக வாழ்ந்திருக்காங்க, இவங்கள மாதிரி தான் வாழணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுக்கக்கூடிய நபர்களையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அப்போது தொடர்ந்து ஒரு விஷயத்த டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து செயல்படுத்துங்க. இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது 6 மாதங்களாக ஒரு செயலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதற்கான வெற்றி இந்த மாதம் கிடைக்கும். அண்ட் இந்த மாதம் புதுசாக ஏதாவது செய்ய போகிறீங்க, புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு அதற்கான வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் இருக்குது. சிம்ம ராசி, உங்களுக்கு மார்ச் மாதத்திற்கு முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விதமான மர்மமான முடிச்சுகள் இருந்தாலும், மாயையான விஷயங்கள் இருந்தாலும், ஒரு விஷயம் நம்ம கற்பனை பண்ணோம், கடைசியில் அது கற்பனையாக போயிடுச்சு, ரியாலிட்டியில் நடக்கலையே. ஒரு விஷயம் வேறு மாதிரி நம்ம வந்து யோசிச்சு வச்சுருந்தோம், பட் அது வந்து மாயை மாதிரி இருக்கே. இப்படி எந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருந்தாலும் சரி, அது ஏன் நடந்தது, எதுக்காக, இன்னும் கிளாரிட்டி கிடைக்கலையே, மர்மமாகவே இருக்கே. சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து போனதெல்லாம் என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு நீங்கள் கொல்லிமலை முருகரை வழிபடுங்க. ஸோ இவரை வழிபடும் போது வீட்டில் இருந்தே கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் அவரை நினச்சி. இவரை வழிபடும் போது உங்களுக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் உள்ளுணர்விலிருந்தே இந்த மர்மங்கள், மாயைகள், இதற்கான ஒரு கிளாரிட்டி, இதற்கான பதில்கள் எல்லாமே உங்களுடைய உள்ளுணர்வுல இருந்தே முருகர் காட்டி கொடுத்துருவாரு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.